நினைக்கிறீங்க? முதல்ல ஆர் ராஜா அவர்கள் தன்னிச்சையாக அந்த பதிவை போடவில்லை. ஆண்ட சாதிகளின் கைக்கூலியாக ராசால் இதை பதிவிட்டிருப்பார் என்று நாங்கள் கருதுகிறோம். அவர் இதை போன்று தொடர்ந்து செயல்படுகிறார். அந்த கட்சியின் இவர் ஒரு வேலைக்காரர் மாதிரி வைத்துக்கொண்டு இந்த போன்ற தலித் தலைவர்களுக்கு, சமூக போராளிகளுக்கு எதிரான பதிவுகளை போடுவதற்கு அவரை தூண்டு விடுகிறார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுக்கு பின்னாடி திமுகவோட தலைமை தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி திமுகவோட தலைமை தான் இருக்கணும். ஓகே, இப்போ திமுகவோட கூட்டணியில் இத்தனை நாளாக விசிகா பயணிச்சிருக்கு. இது வரைக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்காதவங்க இந்த தேர்தலையும் ஜெயிச்சிருந்தாலும் இடம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்கள் 1999 ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பதை ஐயா மூப்பனார் அவர்களின் கூட்டணியில் சேர்ந்தபோது நாங்கள் அறிவித்தோம், எங்கள் தலைவர் அறிவித்தார். அது இன்று கிட்டி வரும்போது நாங்கள் அதை புறந்தள்ளி போக முடியாது. இழுநிலையில் இருக்கும் இந்த சமூகத்தை மேம்படுவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நாங்கள் தவறவிடக்கூடாது என்பதற்காக எங்கள் தலைவர் எங்கள் தொண்டர்களின் மனநிலையை புரிந்து தான் இந்த முடிவை எடுத்தவர்களே. எங்கள் தலைவரோட தன்னிச்சையான பதிவு இது கிடையாது. எங்கள் தலைவர் பதவிக்கோ புகழுக்கோ ஆசைப்படாதவர். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களோட நலன் மட்டுமே முக்கியமாக நினைக்கிறவர். அமைச்சர் ஆண்டிமுத்து ராஜா போன்றவர்கள் பதவிக்காக அந்த இயக்கத்தில் இருக்காங்க. எங்கள் தலைவர் கூட அந்த மாதிரி பதவிக்காக இல்லை. ஆனாலும் எங்கள் மக்கள் விருப்பப்படுறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் தான் அமைச்சர் ஆகணும்னு நாங்கள் எல்லாரோட விருப்பமாகவும் இருந்தது. தலைவர் ஏனோ இல்லை ஆகலை. வன்னியரசன் அவர்களும் எங்கள் துணை பொதுச் செயலாளர் தான். எங்களோட தலைவரோட மனசாட்சி தான் அவர் ஆக்கியிருக்கிறோம். இது நாள் வரைக்கும் ஆட்சியில் பங்கு என்பதை ஒரு கெட்ட வார்த்தையாகவும் கொச்ச வார்த்தையாகவும் நினைத்தவர்கள் தான் அதிமுகவும் திமுகவும். இப்போ இந்த பிரச்சனையினால திமுகவுக்கும் விசிகாவுக்கான விரிசல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்த பிரச்சனையை விரிசல் இல்லை, இது அந்த இயக்கத்தில் இருக்கும் ஆண்ட சாதிகளில் ஒரு விதமான கெட்ட விசம்பத்தனமான ஒரு செயல்பாடு தான். அப்ப அந்த தடுத்திருக்கணும்ல, ஸ்டாலின் அதுக்கான குரல் கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்காம போனாரு? கொடுக்காம போனது அவரோட தவறு. நாங்கள் இவ்வளவு நாள் சமூக நீதியும் இந்த நாட்டோட மதவாத சக்தியும் வந்துவிடக்கூடாது என்று அவர்களோட இருந்தோம். ஆனால் அவர்கள் ஒரு எங்கள் தலைவர் ஒவ்வொரு நாளும் யோசித்து இந்த மக்களுக்கான விடைகளுக்காக தான் ஒவ்வொரு விஷயம் செய்கிறாங்களோ ஒழிய சடனாக எடுத்தோன்னு எதையும் செஞ்சிடறதில்ல. எங்கள் தலைவர் போன்ற தலைவர் எங்களுக்கு கிடைக்கிறது அரிது. அதனால் எல்லா தலைவர்களும் கிடைப்பாங்க, எங்களுக்கு தலைவர்கள் கிடைக்க மாட்டாங்க. அதனால் எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் எப்பவும் கட்டுப்பட்டவங்க. பேர் சொல்லுங்கள். நான் கிருஷ்ணகுமார், மாவட்ட செயலாளர், பெரம்பலூர்.